ஹாய் நண்பா நண்பீஸ். கல்வித்துறையில் பணிபுரிகிற ஆசிரியர்களுக்கு குறிப்பாக சிபிஎஸ் எனப்படும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழே வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. பொதுவாக ஒரு கல்வியாண்டின் இடையில பார்த்தீங்கன்னா, அதாவது மிடில் ஆஃப் த அகாடமிக் இயர் சொல்லுவாங்க. அப்போது ஓய்வு பெறும் ஆசிரியர்களே வந்து மாணவர்களின் நலன் கருதி அந்த வருஷம் முடிகிற வரைக்கும் மறுநியமனம் ரீஎம்ப்ளாய்மெண்ட் செய்வாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கீழே இருக்கவங்களுக்கு இதில் வந்து தெளிவாக நடைமுறை இருந்துச்சு. ஆனால் சிபிஎஸ்சில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, பிடித்தம் உண்டா, இது மாதிரி பல குழப்பங்கள்லாம் இருந்துச்சு. இதற்காக பல சங்கங்கள் பார்த்தீங்கன்னா கோரிக்கையை வச்சாங்க. இப்போ இது விஷயமா நிதித்துறை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சொல்லப்பட்டிருக்க 5 முக்கியமான விஷயம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைலைட்டு. சிபிஎஸ் திட்டத்தில் ஓய்வு பெற்று மறுநியமனம் செய்யப்படும் ஆசிரியர்களுக்கு அவர்கள் கடைசியாக வாங்கிய மொத்த சம்பளத்தை லாஸ்ட் டிராவன் கிராஸ் சேலரி அப்படியே ஒப்பந்த ஊதியமாக கான்ட்ராக்சுவல் பேமெண்ட்டாக வழங்க வேண்டும்ன்ட்டு சொல்லிட்டாங்க. அதாவது சம்பளத்தில் எந்த குறைப்பும் இருக்காது. ரெண்டாவது விஷயம், சிபிஎஸ் பிடித்தம் கிடையவே கிடையாது. இந்த மறுநியமன காலத்தில் உங்கள் சம்பளத்தில் இருந்து சிபிஎஸ் பிடித்தம் எதுவுமே செய்ய தேவையில்ல சொல்லிட்டாங்க. அதே சமயம் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே உங்களுடைய சிபிஎஸ் இறுதி தொகையை பார்த்தீங்கன்னா ஃபைனல் செட்டில்மெண்ட் விதிகள் படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம், மருத்துவ காப்பீடு. சிபிஎஸ் பிடிக்காவிட்டாலும் மருத்துவ காப்பீடு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் பழைய பென்ஷன்தாரர்களுக்கு பிடிக்கிறது போலவே உங்களுக்கும் புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கான சந்தா தொகை மட்டும் மாதம் மாதம் பிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். அதுக்கப்புறம் அறிகிற அமௌண்ட்டு, இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. 1/4/2003க்கு அப்புறமா இது நாள் வரைக்கும் யாரெல்லாம் மறுநியமனத்தில் வேலை பார்த்தாங்களோ அவங்களுக்கு இப்போ அறிவிச்சிருக்க முறைப்படி சம்பளத்தை கணக்கிடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கணக்கிடுறப்போ அவங்க ஏற்கனவே வாங்குகிற சம்பளம் வந்து குறைவாக இருந்தால் மீதி தொகையை வந்து நிலுவைத் தொகையாக, அதாவது அரியராக வழங்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இது பல வருஷமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் 5வது விஷயம், வழக்கம் போல் மறுநியமனம் வேணுங்கிற விருப்ப கடிதத்தை வில்லிங்னஸ் லெட்டரை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வியாண்டு முடியும் வரைக்கும் இந்த ஒப்பந்தம்லாம் இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா சிபிஎஸ் ஆசிரியர்கள் மறுநியமன காலத்தில் முழு சம்பளத்தையும் பெறலாம். பழைய பாக்கிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் கிடைக்கும், அரியராக கிடைச்சிடும். இந்த முக்கியமான தகவல் வந்து உங்கள் சக ஆசிரியர் நண்பர்கள் யாராவது இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே விஷயமா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.